ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டம் பாசாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? என்னது, நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு. இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஊரை கூப்பிட்டேன். ஏய் கோவாலு, உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பயிலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். தலைவரே, அது வந்துங்க. டேய் குரா குரா, அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி தலைவரே, இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்தை எப்படி திருட கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தொங்க வேணும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா. ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு, சொல்றா. இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா. இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறான். என்னடா கோபால, அப்படித்தானே? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாற்ற? பயப்படாம சொல்லுடா. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறான் நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. உடியா போடா, உடியா 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 போடா முதல்ல, போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுற குத்திடுவேன். நீங்க பேசுங்க பெருசு. என்ன மறப்பு? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்பனோட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொன்ன. வெள்ளச்சாமி அவனை விரட்டி விட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படுதான் செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். தயங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? ஏய் சூனாப்பனா, நீ தேவையில்லாம குறுக்கு குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? சூதாபனா வந்து நானும் பாத்துருக்கேன். நீயே பேசிருக்கிற, அவனையும் பேச முடியா? எப்படி பேசுவான்? எப்படி பேசுவான்? நீங்க ஆளாளுக்கு பேசிட்டு அவன் எப்படி பேசுவான்? நாய்களா? மாசத்துல 10 நாள் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட தங்கி இருக்கான். 20 நாள் காட்டுக்குள்ள தனியா படுத்துக்கான். அவனுக்கு அவன் உசுருக்கு என்னடா உத்தரவாதம் இருக்கு? அவன் 2 பொண்டாட்டி 7 பிள்ளையும் வச்சு காப்பாத்தவனா? மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இளைய பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை. யாரா வச்சு காப்பாத்த? அடி பிச்சு. சூனாப்பனா, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சிட்டு போய் நீ சொல்ற. ஐயா, அது வந்துங்க. ஐயா டேய், ஐயா ஒரு விஷயம்யா. ஆடு போன ஆடு வந்துருச்சா இல்ல அப்படியே போயிட்டான்னு கேட்டுக்கிட்டு ஆடு திருட வந்து யாருன்னு கேளுங்க ஐயா. ஆடு என்னடாச்சு? ஆடு வந்துடுச்சுங்க. ஆனா ஆடு திருட வந்து ஆளை சொல்லணுமா இல்லீங்களா? அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. அது வேற யாரும் இல்லைங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? ஐயா இவனை நாளா வெட்டி போடா. நீ அப்படியே ஐயா சொல்றத கேளுடா. விடுங்க நீங்க. பெரிய மனுஷன் கால்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்றாங்க பாத்தீங்களா? அவன விடுங்க. அவன சரியா சொல்றாங்க. சொல்றாங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஐயோ ராஸ்கல். இதான் பஞ்சாயத்து பேச. ஏய் கோபாலி, உட்கார்வானா? ஐயோ கப்பைல சொல்லி தொலையேண்டா. ஐயா, என் ஆடு திருடு போல. யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்டேன். நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. பஞ்சாயத்து கூடத்தை போடுறது. போட வீடு போ. ஒரு சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வெட்டிய பாருங்க. போ போடா. 6 வீடு கால போச்சுன்னா யாரும் சொல்லி கேவலப்படாரா? ஏன்டா சொல்லு. போ போடா போ. ஆவுன்னா கூடிடுறது. யோ உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? போயா. என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு, இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ.